ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இன்றைக்கி என்னுடைய ஃப்ரைடே vlog தான் நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க. மாதாவுக்கு விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கின்னு வரதுக்கு கொஞ்சம் வெளியே போகணுமா இருந்துச்சு. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நான் போயிட்டு எல்லா காய்களும் வாங்கின்னு வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு கரெக்டாக வாரத்துக்கு ஃபுல்லாக அந்த வீக்குக்கு தேவையான காய்ங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ காய்கறிகள் பசங்களுக்கு நான் கொடுக்கறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா காய்கறிகள் சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் எனக்கு க்ளீனாக கணக்கு போட்டோன்னா நான் வீட்டில் பசங்களுக்கு ரொம்பவே காய் கொடுக்குறதா தான் இருக்கிறேன். அவங்க சாப்பிட்லனா கூட பரவாயில்ல, செஞ்சுட்டு சாதத்தில் பிசைஞ்சு நானே ஊட்டி விட்டுடுவேன். ஏன்னா இதில் எதில் பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லா காய்களும் வாங்கின்னு வந்துட்டேன். எல்லா காய்களும் வாங்கின்னு வந்தது மட்டும் கிடையாது, கையோடவே இன்றைக்கி நாளைக்குன்ற கதைலாம் கிடையாது. கையோடவே அதை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். எப்போ யூஸ் பண்ணுறேனோ அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி, டைம் ரொம்பவே இருந்துச்சுன்னா எல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி வைக்குவேன். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து வேலை செய்யணும் இல்லைங்களா. அதனால் எல்லாமே கட் பண்ணி வெண்டைக்காய் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சு நான் உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே வந்து அந்தந்த டப்பாங்களில் போட்டு வச்சுட்டேன். வெண்டைக்காய் எப்போவுமே இந்த மாதிரி தலைப்பகுதியை கட் பண்ணி தான் நான் வைக்குவேன். ஏன்னா முத்தி போகாதுன்னு சொன்னாங்க. அதனால் அதுலேருந்து நான் கட் பண்ணி தான் வைக்குவேன். வாழைக்காய், முள்ளங்கி எல்லாமே இதெல்லாம் வந்து எனக்கு 1 வீக்குக்கு சாம்பாருக்கும் செய்வேன், காய் பொரியலுக்கும் செய்வேன். வீக்லி 2 நாள் மட்டும் அவர் வாங்கி தருவார் ஸ்பெஷலாக, அதை நான் செய்வேன். மற்றபடி எல்லாமே காய்கறிகள் ரெடியாக நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கோவக்காய் மட்டும்தான், முருங்கைக்காய் சாம்பார். மற்றபடி எல்லாமே ஸ்பெஷலாக எதுவுமே காய்கறிங்க இருக்காது, நார்மலான வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இது சாப்பிட்றது அவங்களுக்கு பெரிய விஷயம். எல்லாமே ரெடியாக நான் வச்சிட்ருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இது எல்லாமே எது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பையன் வந்துட்டு, மம்மி எனக்கு வந்து முடி கொட்டுதுன்னு சொன்னால், சரி வீட்டிலே வந்து ஸ்பெஷலாக ஒரு எண்ணெய் தயாரிக்கலான்னு சொல்லிட்டு கருசீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், அரைவேலை, கற்றாழை அதை நான் கட் பண்ணி வச்சு வீட்டிலே செஞ்சு தரலாம், பார்க்கலாம். எல்லாருமே இந்த எண்ணெய் வாங்கி போடுங்க, அந்த எண்ணெய் வாங்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் வீட்டிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலே தான் செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எங்கள் பையனுக்கு இந்த வாட்டி கொடுத்துருக்குறேன். முடி வளருதா இல்லை கொட்டுறது ஸ்டாப் ஆகுதான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் எங்கள் பையனை கேட்டு நான் சொல்கிறேன். எங்கள் பொண்ணுக்கு முடி நல்லாவே தான் இருக்கும். அதனால் எங்கள் பொண்ணுக்கு நான் இது கொடுக்கல. இல்லாததை போய் நம்ம எதுவுமே இப்போ எப்படி சொல்கிறதுங்க, நல்லா வளர செடியை போய் நம்ம ஆட்டி பார்க்கக்கூடாது இல்லைங்களா. அதனால் என் பொண்ணுக்கு முடியுது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவளுக்கு நல்லாவே முடி வளருது. அவளுக்கு எதுவுமே எண்ணெய் தலைக்கு போடுறதில்ல. வெறும் கருசீரகத்தை வந்து எண்ணெயில் ஊற வச்சு அதை நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் காமிக்கிறேன். அது மட்டும் தான் அவளுக்கு எப்போவுமே அந்த எண்ணெய் ஒண்டி தான் நான் அப்ளை பண்ணுவேன். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம எண்ணெய் வந்து கொதி அடங்கணுங்க. இப்போ நம்ம போடும்போது கொதிக்குது இல்லைங்களா, கொதி அடங்கின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தூரமாக எடுத்து வச்சிடலாம். முதல்ல வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கற்றாழை போட்டுட்டு இந்த கருசீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தூரமாக வச்சிடலாம். எதுவுமே கருகி போகக்கூடாது, அப்படின்னா சொல்கிறது தீஞ்சு போகக்கூடாது. இப்போ இருக்குது பார்த்திங்களா, இந்த நுரெல்லாம் ஃபுல்லாகவே அடுங்கணும். பாருங்க, இந்த மாதிரி சைலண்ட்டாக ஆகிட்ட பிறகு ஸ்லோவாக நல்லா தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் எடுத்து நம்ம தூரமாக வச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் எடுத்து வைக்கிறேன். அந்த வெங்காயமோ கறிவேப்பிலையோ எந்த அளவு கலராக வந்துக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்திங்களா, நான் ஸ்டவ் மேலே வைக்கல, எடுத்து கீழே தான் வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி வரணும், தீஞ்சு போகக்கூடாது, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கணும். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இதை நம்ம தூக்கி போடவே வேண்டாம், அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவர் அப்படியே யூஸ் பண்ணுறாரு எங்கள் பையன். அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோலையோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்,
மாவு பேசியதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. எனக்கு வந்து கை வந்து தைராய்டு இருக்கிறதுனால காத்தாலியில் வந்து ரொம்ப கை வந்து வலிக்கும். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாவே வலிக்கும். அதனால நான் நெட்டில் தேடி தேடி பார்த்தேன். ஆன்லைனில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது மட்டும் தான் தேடுவேன். தேவையில்லாதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். இது வந்து சப்பாத்தி பேசிடுது. இது நான் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். என்னுடைய கை சைஸு பாருங்க, அவ்வளோ பெருசு தான் இருக்குது. ரொம்ப நான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். ஆனால் இது சின்னதாக இருந்தாலும் க்ளீனாக மாவு பேசிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கின்னு ஒரு கையில் மாவு பேசுகிறதுட்டு எனக்கு கஷ்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. கூட மம்மி நான் பிடிக்கிறேன், நீ பேசின்னு சொல்லிவிட்டு 90% இது ஓகேங்க. எனக்கு கையில் போட்டு ஸ்ட்ரென்த்து போட்டு பேசுகிறத விட இப்படி கலர்றது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலர் இல்லாமன்னு கூட நினைக்கலாம். பட் நான் பேசும் போது உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. அந்த மாதிரி வந்து கரண்டியில் நம்மளால் மாவு பேசிய முடியாது. 90% இதில் ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி நான் மாவு வந்து பிசைஞ்சு காட்டுற பாருங்க. எங்கள் பொண்ணு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுவா பாருங்க. இப்படி பிசையும் போதோ அந்த மாவு நம்மளுக்கு நல்லா ரோல் ஆகி வந்துடுது. என் கையில் எதுவுமே ஆகலை. என் கைக்கு ஒன்றும் கஷ்டமும் தெரியலங்க. அந்த மாவு வந்து இதில் நான் பிசையிறது. இப்போ நான் எண்ணெய் தொட்டுட்டு நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுற பாருங்க. மாவு கூட சப்பாத்தி சுடும்போதும் ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் மாவு பிசைஞ்ச தொட்டு அதில் தாங்க என் மாவு வந்து க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. ஏதோ கட்டி கட்டியாக அப்படிலாம் எதுவுமே ஃபீல் கிடையாது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.